வெல்கம் டு சண்டே ஃபெஸ்ட். எப்பயும் பிளான்டை விட அன்பிளான்டு தான் ஸ்பெஷலாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்படி அமைஞ்சது தான் டுடே. என்னென்னு பார்க்குறீங்களா? ஃபேமிலியாக திருவண்ணாமலை நம்ம வீட்டுக்கு போயிருந்தோம். ஃபஸ்ட்டு போனதும் நல்லி சூப் தான் ட்ரை பண்ணியிருந்தோம். நல்லா ஸ்பைஸியாக இருந்தது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ எண்டில் என்னோடய ஃபேவரட் டிஷ்ஷை காமிக்கிறேன். யூ மஸ்ட் ட்ரை. நெக்ஸ்ட்டு என்னோடய அப்பா வந்து நண்டு சூப்பு ட்ரை பண்ணியிருந்தார். அதுவுமே நல்லா ஸ்பைஸியாக இருந்ததுன்னு சொன்னார். ஃபுட்டு எல்லாமே ஆர்ட்ரு பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருந்தோம் கொஞ்ச நேரம். நாங்கள் கோலா உருண்டை, தாங்கடி கபாப், மட்டன் பிரியாணி, அப்புறம் ஒரு ஃபேவரட் டிஷ்ஷும் ஆர்ட்ரு பண்ணியிருந்தோம். மீன் வயலில் என்னோடய கிட்ஸோட அட்ராசிட்டிஸ்லாம் வந்து பார்த்து நாங்கள் சிரித்து பேசிகிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே வரிசையாக கோலா உருண்டை, தாங்கடி கபாப் அப்படின்னு எல்லாமே வந்தாச்சு. தாங்கடி கபாப்போட சிக்கன் நல்லா டெண்டராக சாஃப்டாக இருந்தது. என்னோடய பொண்ணு நல்லா விரும்பி சாப்பிட்டா. நெக்ஸ்ட்டு கோலா உருண்டையில் மட்டனோட ஃப்ளேவர் ஃபுல்லாக இருந்தது. நான் நிறைய ஹோட்டலில் ட்ரை பண்ணியிருக்கேன். மட்டனோட ஃப்ளேவரே கம்மியாக தான் இருக்கும். சில ஹோட்டலில் வடை சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். பட் இங்கே அந்த மாதிரி இல்லாமல் மட்டனோட ஃப்ளேவரை நல்லா ஃபுல்லாக கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு அவர் ஆல் டைம் ஃபேவரட் மட்டன் பிரியாணி. கறி நல்லா சாஃப்டாக வெந்திருந்தது. நீங்களே பாருங்கள். கறியில் நல்லா மசாலா இறங்கியிருந்தது. முக்கியமாக கறி நல்லா வெந்திருந்தது. சாப்பிட்றதுக்கு மசாலா அதிகமாகவும் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் நல்லா செட்டிலாக இருந்தது. ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். என் பையன் சாப்பிட்றானோ இல்லையோ, ஆனால் எல்லா டிஷ்ஷையும் சும்மா தொட்டு மட்டும் பார்க்குறான். லாஸ்ட்டாக ஒரு ஸ்பெஷல் டிஷ் காமிக்கிறேன்னு சொன்னால வீடியோ ஸ்டார்டிங்கில் அது என்ன டிஷ்ஷுனால் வந்து ஃபிஷ்ஷு மசாலா ரோஸ்ட்டு தாங்க எங்களோட ஃபேவரட் டிஷ்ஷு. நாங்கள் எப்போ நம்ம வீட்டுக்கு வந்தாலுமே இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணாமல் போக மாட்டோம். நீங்களும் வந்து கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணுங்கள். நம்ம வீட்டுக்கு வந்தால் கண்டிப்பாக இந்த டிஷ் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணவே பண்ணாது. இது என்ன டிஷ்ஷுனால் வந்து ஃபிஷ்ஷை வந்து தவா ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் ஒரு மசாலா மாதிரி ஊற்றி கொடுப்பாங்க. நிஜமாக நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. இதே மாதிரி வேறு ஒரு எபிசோடில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அன்டில் தென் இட்ஸ் ஸ்டே டியூன் வித் மிஸ்ஸஸ் ஆரவ் டைரிஸ்.